2 நாள் முன்னாடி ஊபியில் ஒரு ஏர்போர்ட்டு ஓப்பன், நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஜேவர் ஏர்போர்ட். அங்கே வந்து மோடியும் யோகியும் வந்து திறந்து வைக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் அவங்களுக்கே தெரியுது கூட்டம் வராதுன்னு சொல்லிட்டு. கூட்டம் வந்து அந்தளவு எதிர்பார்க்கல. இவங்க என்னன்னாக்கா 500 ரூபா கொடுத்து கூட்டத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சாலும் அங்கே வந்து கூட்டம் சேராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணாங்கனாக்க, அங்கே இருக்கக்கூடிய கல்கோட்டியா பல்கலைக்கழகம் அங்கே வந்து ஒரு சர்க்குலேஷன் வருது மாணவர்களுக்கெல்லாம். எப்படின்னாக்க, மாணவ மாணவிகளே 28/3/2026 அன்று அனைவரும் பல்கலைக்கழகம் வர வேண்டும். ஏன்னா அங்கே வந்து ஏர்போர்ட் ஓப்பன் ஆகுது, அதுக்கு பிரதமர் வராரு, யோகியும் வராரு, வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் கலந்து கொள்ளும் விமான நிலைய திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அழைக்கப்படுகிறீர்கள். 7:45 வந்து கரெக்டாக வந்துடுங்க. பஸ் வசதி கிடைக்காதவர்கள் வேறு வாகனம் வச்சு வந்துடுங்க, அதுக்குள்ளே காசு கொடுக்கப்படும். அப்படி நாளைக்கு நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கான 2 நாள் வருகை பதிவேடு காலேஜில் பதியப்படும், நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்றத பார்க்கணும் மாணவ மாணவிகளை. ஆக எந்த அளவு கீழே இறங்கி போயிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது 2 நாள் வருகை பதிவேட்டில் அவங்க சேர்த்துருவாங்களாம். நீங்கள் வந்து மோடியோடைய அந்த இனாகுரேஷனுக்கு வந்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு 2 நாளைக்கு நீங்கள் காலேஜுக்கு வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வருகை பதிவேட்டில் பதிவிட்டுருவோம் அப்படின்ட்டு. ஆக எந்த அளவு பொய்களையே கொண்டு இந்த பிஜேபி ஆட்சி நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். 2வது, நம்ம ஓசூரில் வந்து விமான நிலையம் கேட்டு கொடுக்கறதுக்கு கிடையாது. ஆனால் ஊபியில் ஏற்கனவே அதாவது இந்த கயாவில் விமான நிலையம் திறந்து யாருமே பயன்பாட்டுக்கு வராமல் போய் அதை வந்து கடைசியில் ஓடு பாதையெல்லாம் வந்து போர் அடிக்கிறாங்க, நெல்லையும் கோதுமையும் போட்டு. இதுதான் இந்தியாவுடைய பொருளாதாரம். பார்த்துங்க. ஆடம்பர வாழ்க்கை ஒரு குடும்பத்தையே நாசமாக்குங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒன்றுங்க. கடன் சுமையால் வந்த விபரீதம். காரின் உள்ளே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து 4 பேர் உயிரிழந்த சோக சம்பவம். நெல்லை திசையன்வேலை. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்வேலை அருகே உள்ள உருமன்குளம் பெட்டைக்குளம் பகுதியில் கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சம்பவத்தின் பின்னணி: சென்னை நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த முகமது ரஃபீக், அவரது மனைவி சையது நஸ்ரீன் ஃபாத்திமா 36 வயசு மற்றும் அவர்களின் 15 வயது மகள் 12 வயது மகன் ஆகியோர் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இவர்கள் அனைவரும் கடந்த சில நாட்களாக காரிலேயே பயணித்து வந்ததாக தெரிகிறது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? கடன் வாங்கி குடும்பத்தை ஓட்டுறதுக்கு அந்த அளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இவர்கள் பண்ணக்கூடிய ஆடம்பர செலவுகள் தான். நல்லா இருக்கும் வீடு, உடனே இந்த வீட்டை இடிச்சுவிட்டு புதுசாக கட்டுவோம். அவங்க ஏற்கனவே காரு உனக்கு வசதி இருந்தால் சொந்தமான கார் வாங்கணும். கடனை வாங்கி உடனே வாங்கி நீ எதுக்கு வந்து பேங்கில் லோன் எடுத்துலாம், நீ எதுக்கு வண்டி எடுக்கிற? ஊர் மெச்சணும், நமக்கு ஊரில் வந்து ஒரு நல்ல கௌரவமாக நம்மளை பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சி இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து அந்த குடும்பத்தையே இப்போ எரிச்சிருக்குது. பார்த்திங்களா? இது வந்து நாளை மறுமையிலையும் அவருக்கு போய் பதில் சொல்லி ஆகணும். ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு, இப்படிப்பட்டவர் இந்த தற்கொலைங்கிறது வந்து இருக்குதுங்களே, அது வந்து மிகப்பெரிய கொடுமையானது. அதை கிறுக்கணுங்களா, நீ தற்கொலை தான் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சு அந்த பிள்ளைகளையாவது கொண்டு போய் ஏதாவது அநாத ஆசிரமத்திலாவது சேர்த்துருக்கலாம்ல. எத்தனையோ முஸ்லீம் அநாத ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் சேர்த்துருக்கலாமா இல்லையா? எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? காரிலேயே வாழ்க்கை. முதற்கட்ட விசாரணையில் முகமது ரஃபீக் குடும்பத்தினர் கடும் கடன் சுமையால் அவதிப்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் இருந்த தங்களது வீட்டை விற்ற இவர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லாமல் பெரும்பாலும் தங்களது காரை வீடாக பயன்படுத்தி வந்துள்ளனர். மனதை உழுக்கும் நிகழ்வு. சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஆத்தங்கரை தர்கா பகுதியில் தங்களின் துணிமணிகள் மற்றும் உடைமைகள் அங்கிருந்தவர்கள் தானமாக வழங்கியுள்ளனர். நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய போகிறோம், இனி எங்களுக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டு சென்றதாக அங்கிருந்தவர்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். அந்த கொலை பண்ணப்போ அந்த 2 பிள்ளைங்களும் தாயை கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை அப்படியே பார்த்துருக்கோம். நம்ம அந்த பார்த்துட்டு எல்லாருக்கும் கண்ணீர் வந்துருச்சோம் அதை பார்க்கும்போது. ஆக எவ்வளோ கொடூரமான ஒரு வாழ்க்கையை இதில் வந்து அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையும் வீணாக போய் மறு உலக வாழ்க்கையும் வீணாக போய் இது யாருக்காக இந்த வாழ்க்கை? இப்போ 2 உலக வாழ்க்கையும் அவங்களுக்கு வீணாக போச்சு இல்லையா? காரணம் இந்த ஆடம்பர செலவுகள். கைக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த செலவுகள், கொஞ்சம் சேமிப்பு, இது இருந்தால் தான் இந்த காலத்தில் ஓட்ட முடியும். இப்படிப்பட்டவர்கள் ஊதாரிகளுக்கு இது ஒரு பாடம்.
இஸ்லாத்தின் பெயரை எப்படி எப்படிலாம் கெடுக்கிறான்னு பாருங்கள். இவன் வந்து தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கிறான். ஒரு தாயத்தை ஒன்று கழுத்தில் தொங்க விட்டுக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான்னாக்க, நரேந்திர மோடியோடைய ஆட்சி போயிட்டு ஓவைசியுடைய ஆட்சி வரணும், அப்படி வந்துட்டாக்க நாங்கள் வந்து டோட்டலாக வந்து அதாவது இருக்கிற கோவிலெல்லாம் அதை இடித்து தள்ளுவோம். ரெண்டாவது நாங்கள் வந்து நோன்பு திறந்தாக்க, கங்கையில் நோன்பு திறந்ததுக்கு அரெஸ்ட் பண்ணிங்கள்ல, நாங்கள் போய் ராமர் கோயில் இருக்குல்ல, அந்த ராமர் கோயில் உள்ளே உட்காந்து மாட்டுக்கறி சாப்பிடுவோம், என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்போம், அது வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுட்டோம், அப்போ நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இவன் சொல்கிறதா இவன் வந்து பேசுகிறான். கடைசியில் அவன் முஸ்லீமான்னு சொல்லிட்டு பார்த்தாக்க, இவனுடைய சோசியல் மீடியாலாம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாக்க இவனுடைய உண்மையான பேர் வந்து கணேஷுங்க. ஏன்னா இப்போ வந்து எப்படி வந்து இந்த இஸ்லாமிய பேர் எப்படி கெடுக்கிறானுங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு இடத்துல புர்ஹா போட்டுட்டு அங்கே பண்ணுறானுங்க, இன்னொன்று தாடி தொப்பி வச்சுக்கிட்டு தவறான வேலைகளை பண்ணி அதுலேயே முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணுறானுங்க. இது மாதிரி கிறுக்கணுங்க என்ன பண்ணுறானுங்க, முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு மக்களுக்குள்ளே ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுறானுங்க. நாங்கள் வந்து இருக்கிற எல்லா கோயில்களையும் ஒரு கோயில் விடாமல் எல்லாத்தையும் இடித்து தள்ளுவோம் அப்படிங்கிறான். இது வந்து முஸ்லீம் சொல்கிறதா? அப்போ வந்து பாமர இந்துக்கள் மனசில் போய் எப்படி பதியும் அது? இதுதான் வந்து இந்த மோடியுடைய அரசாங்கம் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தயார் பண்ணி ஆர்எஸ்எஸ் இப்படிலாம் வெளியில் விடுது, அந்த இந்து மக்களுடைய மனசில் விஷத்தை விதைக்குது. और दिन खुदा कसम इंशाअल्लाह सारे मंदिरों को तोड़ के हम मस्जिद बनाएंगे। और वो इफ्तारी नदीम की बात कर रहे हो, गंगा नदी में हम इफ्तारी अयोध्या के राम मंदिर में करेंगे, वो भी गोमांस खाकर। तो वीडियो आप सबने देख ली होगी। ये कोई मुसलमान नहीं है, ये है हिंदू, बिहार का रहने वाला गणेश जज इसका नाम है। और इसने मुस्लिम बनकर इतनी नफरती गंदी वीडियो बनाई है जिसे देखकर हर कोई यही सोचेगा कि मुसलमान बहुत घातक होते हैं और वे देश में सिर्फ